என்ன அவனை ச்சே அவளை என்னால மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கஜோலுக்கு கல்யாணமாயி அவ செட்டில் ஆயிட்டா. திருநங்கைகள் அப்படின்னாலே பிச்சை எடுக்கிறது பாலியல் தொழில் செய்கிறதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ திருநங்கைங்க எல்லா ஃபீல்ட்லேயும் இப்போ எப்படிலாம் ஷைன் பண்ணுறாங்க தெரியுமா? சமுதாயம் இன்னும் அவங்கள மட்டமாவே பார்க்குது. பாத்ரூம் போறதுலேருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? இங்கே தாமா அப்படி நார்த்தில் காஸ்டியூம் டிசைனரா மேக்கப் உமனா எப்படிலாம் தெரியுமா ஷைன் பண்ணுறாங்க? பாலியலில் ஹோமோ லெஸ்பியன் அப்படின்னு பல வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் மீறி கோர்ட்டே தப்பு இல்லைன்னு காலத்தோட மாற்றம்னு சொல்லிருச்சு. ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அதுதாம்மா உண்மை. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க சார். உட்கார சார். தப்பா நினச்சிக்காங்க, என்னால் தரையில் உட்கார முடியாது. உட்காருங்க சார். சரிங்க பரவாயில்ல. சார். சரி சார், நடந்தெல்லாம் மறந்துடுங்க சார். இப்போ தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார். நான் காவல்துறை இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து கலைத்துறை மேலே ஒரு சின்ன காதல் சார். பார்ட் டைமில் நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அப்பப்போ தோன்றதை கவிதையாக எழுதி வச்சுருக்கேன் சார். வாட்ச் காட்டணுமா சார்? கேட்குறீங்களா சார்? வாசி. சரிங்க சார். சரிங்க சார். காதல் வந்தது இதுதான் சார் டைட்டில். உன்னை நான் பார்த்தேன், மண்ணை நீ பார்த்தாய், என்னை நீ பார்த்தாய், விண்ணை நான் பார்த்தேன், இருவரும் ஒருவர் பார்த்தோம். ஏன் பார்த்தோம்? இருவருக்குமே புரியவில்லை. தேங்க்யூ. 5 நிமிஷம் சார். ஆனந்த விடன் கூட அனுப்பிச்சிருக்கேன் சார். எப்படி சார் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் புதுசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம எய்ம்னா நடிப்பு தான் சார். இது சும்மா சைடில் சார். என் பேர் அர்லாண்டி சார். ஃபீல்டுக்காக அஜித் ராண்டின்னு மாற்றிக்கிட்டேன் சார். இப்போ நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்கள்கிட்ட ரொம்ப பேசணும் சார். இன்னொரு நாள் நான் மீட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக ஓகே பண்ணலாமே. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுமா? அடுத்தோட வரும்போது இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு கவிதை எழுதிட்டு வரேன் சார். என்ன சார் இன்ஸ்பெக்டர் இலக்கியவாதி ஆயிட்டாரு? பரவாயில்லம்மா. இவ்வளோ வயலன்ஸான வாழ்க்கையிலையும் கவிதை எழுதுறது பெரிய விஷயம். ஆமாம், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்த யாரோ ஒருத்தர் உன் கூட தொடர்பில் இருந்தாங்களாமா? ஆமா சார், சென்னையிலே பெரிய சைக்காட்டிஸ்ட் டாக்டர். ஒரு ஃப்ரெண்டு மூலமா தான் எனக்கு பழக்கமானாரு. மற்ற கஸ்டமர்ஸ் மாதிரி இல்லாம என்கிட்ட ரொம்ப பிரியமா பழகுவாரு. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிடுவாரு. ஒரு நாள் அவசரமா எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கிளம்பி வர சொன்னாரு. Sir, you are always welcome. சொல்லுங்க. இதோ பக்கத்துல இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துடுவேன். My dog loves sports. Oh, not playing them, betting on them. And trust me, you do not want to be around him when his team doesn't cover the spreads. Here are some animals he likes the odds on.
சாரி டாக்டர், கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? வீடுனாலே பிரச்சனை தான். என்னாச்சு டாக்டர்? சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? வைஃபு திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிற மாதிரியே இல்லை, இருக்கவும் முடியாது. அதான் எங்கேயா போயிடலான்னு பார்க்குறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஹலோ, கணேஷுங்களா சார்? உங்களுக்கு நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. சிட்டியிலே நம்பர் 1 டாக்டர் தான். டோக்கன் நம்பர் 1 சிவா. பொண்டாட்டியா சார் அவ? ராட்சசி. ஏதோ உங்ககிட்ட அடிக்கடி பேசுறதுனால உயிரோடு இருக்கேன். வாழவும் விட மாட்டேங்கிறா, சாகவும் விட மாட்டேங்கிறா. ஒரே டார்ச்சர் சார். ஏதோ பிள்ளைகளுக்காக தின்னுட்டு இருக்கேன். கூல். ரொம்ப சண்டை வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோனை போடுங்க. 2 பேரும் போய் சரவணமுள்ள கூலா 2 தயிர் வடை சாப்பிட்டு வருவோம். நாய் குலைக்கிறதுன்னு சொல்லி விடுவீங்களா? நாய் இல்லை சார், பேய். டெவில் டெவில். எக்ஸ்கியூஸ் மீ மேம், உள்ள பேஷண்ட் இருக்காங்க. அடி செருப்பால மூடிக்கிட்டு உட்காருடி. யோ, என்ன நெஞ்சல திறந்தா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருப்ப? உமன்ஸ் கிளப்ல ஃபேர்வெல்னு அவ புருஷனை கூட்டு வந்து சீன் காட்டிட்டு இருக்கா. 10 நிமிஷம் என் கூட வந்துட்டு போறதுக்கு வலிக்குதா? சாந்தி, இங்க பார், இது ஹாஸ்பிட்டல். பேஷண்ட்லாம் இங்க இருக்காங்க. டாக்டர், நான் வேணா கொஞ்ச நேரம் வெளில இருக்கட்டுமா? ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. யோ, உட்காரியா? டேய் உட்காருடானா. டேய், உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஒய்ஃபுக்கு எனக்கும் ஒத்து வரல, அதான் டிப்ரெஷன். என்ன பிரஷன்? இவனே பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சரியா வாழ தெரியாத புறம்போக்கு. இவங்கிட்ட நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கியா? கிழிஞ்சது. சாந்தி, போடா, போய் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவ கூட ஒழுங்கா கொடுத்த நடத்துற வழியை பாரு. போடா போடானா. சாந்தி, பொறுமைக்கு ஒரு ஆள உண்டு. ஆஸ்பத்திரியில் அவமானப்படுத்த நினைக்கிறியா? யாரால வந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல்? அவ்வளவு என் பணம். இன்னைக்கு நீ காலாட்டிக்கிட்டு கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கனா அவ்வளவு என் பைசா. அத்தனையும் மறந்துட்டு இப்ப நன்றி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க பாத்தியா? இதுக்கு நீ இன்னும் அனுபவிப்ப. நான் நினைச்சா இப்பவே உன்னை தூக்கிட்டு வேறொரு டாக்டர் வச்சு இந்த ஹாஸ்பிட்டல சூப்பரா நடத்த முடியும்யா. நாம 2 பேரும் பிரியறதுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணம் போதும். டைவர்ஸ். நினைச்சு பாரு, நீ எப்படி வந்த, இப்ப எப்படி இருக்கேன்னு. நல்லவன்னா நன்றி வேணுயா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு நாயை கல்யாணம் பண்ணிருந்தா கூட அதுவாவது நன்றியா இருந்திருக்கும்.